ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா குறையறதுக்கு வந்து சான்ஸே இல்ல. அதாவது சில கரெக்ஷன்ஸ் வரலாம். சில சமயங்கள்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டு திரும்பி ஏறிடும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ஒரு சவரன் ஒண்ணுக்கு ஒரு ரூ. 1000 ஏறுதுன்னு வைங்களேன். ஒரு 4, 5 ஒரு வாரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 300 ரூ. 400 குறையிற மாரி இருக்கும். திருப்பியும் ரூ. 600 ரூ. 700 ஏறிடும். இந்த மாரி தான் போய்க்கிட்டுருக்கு நிலவரம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கேட்டீங்க என்ன காரணம் அப்படிங்க. இதில வந்து ஒரு சில காரணத்த மட்டும் சொல்லவே முடியாது. பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு போர் பதட்ட நிலை இருக்கு. மத்த ட்ரேடு அதுங்களுடைய வீக்கமாயிடுச்சு அப்படின்னா, உடனே கோல்டில தான் இம்பேக்ட் ஆகும். என்னென்ன மாரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, அப்புறம் வேலைவாய்ப்பு இது எல்லாமே பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் ரெசெஷன் பொருளாதாரம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரியோடது இது எல்லாமே போயிட்டு இருந்துச்சுன்னா, இதனுடைய ஏதாவது ஒரு தாக்கம் அடைஞ்சா இம்மீடியட்டாக தங்கத்தின் பக்கம் முதலீடு அதிகரிக்கும். முதலீடு அதிகரிக்கும் பட்சத்தில் தங்கத்தினுடைய விலை பெருகிட்டே தான் இருக்கும். இது நாளுக்கு நாள் பெருகும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா, நம்ம வந்து இதனால தான் விலை ஏறியிருக்கு, இதனால தான் விலை ஏறியிருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர, இ பின்வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது.